பிரைஸ் லார்ட். இந்த நாளில் ஏசுப்பா நமக்கு கொடுத்துருக்க வார்த்தை என்னன்னா, சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 12. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன், ஆமேன். இந்த கனமான வார்த்தையை கொடுத்த ஏசுப்பாக்கு நன்றி செலுத்துவோமா? வசனத்தில் ஏசுப்பா சொல்றாங்க, நம்பிக்கையுடைய சிறைகளே அப்படின்னு சொல்லி யாரை தெரியுமா கூப்பிடுறாங்க? உங்களை தான் கூப்பிடுறாங்க. நீ என் மேல வைத்திருக்க நம்பிக்கை பெருசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த நம்பிக்கைக்கு காரணமாக நான் உனக்கு ரெட்டிப்பான நன்மை தரப்போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க எவ்வளோ நாளா ஏசுப்பா கிட்ட கேட்டிருப்பீங்க ஒரு விஷயத்தை குறித்து. அதை நீங்க கேட்டுட்டு மறந்தே போயிருப்பீங்க. சரி, ஏசுப்பா எப்ப தராரோ தரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஏசுப்பா சொல்றாங்க, அந்த நன்மையை இன்றைக்கே உன் தலையின் மேல வைத்து நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எத்தனையோ பேர் குடும்பத்துல கஷ்டம் இருக்கு, நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்து அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஆனா ஏசுப்பா சொல்றாங்க, உனக்கு நான் ரெட்டிப்பான நன்மையை தருவேன். நீ இப்ப அனுபவிக்கிற எல்லா பாடுகளும் மறைந்து போயிடும், எல்லாமே நன்மையினால நிரம்பிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை உங்க வாழ்க்கையில கட்டளையிட போறாங்க. அதுதான் ரெட்டிப்பான நன்மை. எத்தனையோ பேர் குழந்தை செல்வம் இல்லாம குடும்பத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். கல்யாணம் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, நம்மளுக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லி கவலைப்படலாம். ஆனா ஏசுப்பா சொல்றாங்க, உனக்கு நான் ரெட்டிப்பான நன்மையை தரப்போறேன், ரெட்ட பிள்ளைகளை உனக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால நீங்க இனிமே எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டாம். நம்மளை இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்காதீங்க. மனிதர்கள் அப்படிதான், அவங்க வாய் அப்படிதான் பேசும். ஆனால் ஏசுப்பா சொல்கிறாங்க, நான் உன்னை அப்படி பார்க்கல, நான் உன்னை வைத்திருக்கிற நிலைமை வேற. நீ என் கண்களுக்கு முன்பாக அலங்காரமான கிரீடமாக இருக்க, அதனால் நான் உனக்கு ரெட்டிப்பான நன்மையை தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேலையில் ஒரு நல்ல ஜாப் இல்லை நமக்கு, இந்த ஒரு வேலையிலே உட்காந்துட்டு நம்ம எவ்வளோ நாள் தான் இருக்கிறது, எனக்கு இந்த வேலை பிடிக்கலையே, நமக்கு ஒரு முன்னேற்ற பாதையும் வரலையே, முன்னேற்றத்துக்குரிய பாதையே தெரியலையே, நம்ம ஒழுங்காக தான் வேலை செய்கிறோம், என்ன பிரச்சனை நடக்குதுன்னே தெரியலையே, சும்மா ஃப்ரீயாக இருக்கவங்கலாம் நல்லா பேர் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, அதற்குரிய தக்க ரிவார்டு உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனால் ஏசுப்பா சொல்கிறாங்க, நான் உனக்கு ரெட்டிப்பான நன்மையை தருவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் வாழ்க்கையில் எந்த துயரம் வந்தாலும் சோர்வு வந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எந்த ஒரு காரியத்திலையும் நான் உனக்கு ரெட்டிப்பான நன்மையை நான் உனக்கு கட்டளையிடுவேன்னு சொல்லி இந்த வசனத்தின் மூலியமா ஏசப்பா ப்ராமிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இந்த வசனத்தை வச்சு உருக்கமாக ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த வார்த்தையின்படியும் உங்களை ஆசீர்வதிப்பார். இது பைபிளில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தோட ஒப்பிட்டு சொல்கிறேன். கிமு 586 பாபிலோன் ராஜ்யம் எருசலேமை கைப்பற்றி அந்த நகரத்தை அழித்து இஸ்ரவேல் மக்களை பாபிலோனுக்கு சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. அப்போது இஸ்ரவேல் தேவாலயமும் அவங்களோட நகரமும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுருச்சு. அப்போ இஸ்ரவேல் மக்கள் 70 ஆண்டுகள் சிறைவாசல், பாபிலோன் சிறைவாசலில் தான் கைதியாக இருந்தாங்க. அந்த காலத்தின் முடிவில் தேவன் ஏசாயா மற்றும் எரேமியா அவங்க தீர்க்கதரிசிகள் மூலமாக வாக்குறுதி செய்தாரு. என்ன செய்தாருன்னா, ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி செய்தாரு. அப்போ மக்கள் இந்த வார்த்தையை பிடிச்சி கொண்டு கர்த்தர் நம்மளை கண்டிப்பா அந்த பாபிலோன் தேசத்துலேருந்து நம்ம தேசத்துக்கு விடுதலையாக்கி அமைச்சிருவாரு என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு காத்திருந்தாங்க. அதே போல கிமு 586 பெர்ஷியன் மன்னன் சைரஸ் தேவனுடைய தூண்டுதல் மூலியமா ஒரு உத்தரவை வெளியிடுறாரு. அந்த உத்தரவுல என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள் அவங்க நாட்டுக்கே திரும்பி போயிடலாம், மேலும் அவங்களோட தேவாலயத்தை கட்டுறதுக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருது. ஸோ இதில் ஏசப்பா எவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்சிருக்காரு பார்த்தீங்களா? 70 ஆண்டுகள் பாபிலோன் தேசத்தில் அவங்க கைதியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஏசப்பா ஏசாயா எரேமியா தீர்க்கதரிசிகள் மூலயமா அந்த மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாரு. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா இந்த தீர்க்கதரிசிகள் மூலயமா அந்த வாக்குறுதியை கொடுத்ததுனால அந்த மக்கள் அந்த வார்த்தையை விசுவாசத்தோடு பிடிச்சி கொண்டு அந்த தேசத்துக்கு போனதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதே போல் தான் உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு வாக்கு கொடுக்குறாரா, அது உறுதியாக பற்றி கொள்ளுங்க. அந்த வாக்கை வச்சு ஜெபிங்க, டெய்லி ஜெபிங்க. அது உடனே நடக்கணும்னு சொல்லி அவசரப்படாதீங்க. கர்த்தர் அது குறித்த நேரம் வரும்போது தான் அந்த காரியம் நமக்கு நடக்கும். நம்ம நினைக்கிறபடி நமக்கு என்றைக்குமே எதுவுமே நடக்காது. ஏசுப்பா என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அதனால் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு அப்படியே அமைதியாக விட்டுருங்களேன். ஏசுப்பா உங்களுக்கு தக்க நேரத்தில் நீங்கள் பண்ணுற வேலைக்கு தக்க ரிவார்டு அவர் உங்களுக்கு கொடுப்பாரு. எந்த மனுஷனும் தர வேண்டாம். ஏசப்பா உங்களுக்கு ரிவார்ட் கொடுத்தா அதுவே போதும்ல. அதனால் கர்த்தர் உங்களை ரிவார்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த வசனத்தை வச்சு ஜெபிங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தரித்திரங்கள், பஞ்சங்கள், வறுமைகள், வெறுமையாக இருக்கிற இடங்கள் எல்லாவற்றையும் ஏசப்பா சொல்லிட்டாங்க, ரெட்டிப்பான நன்மையினால் திரும்ப உனக்கு தரப்போகிறேன். அதனால் சந்தோஷமாக இருங்க. இந்த வார்த்தையை கொடுத்து ஏசப்பாக்கு நன்றி செலுத்துவோமா? ஏசப்பா இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையின்படி உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையை ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் என்னென்ன இழந்துட்டு வெறுமையாக நின்று காணப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரெட்டிப்பான நன்மையை
தந்து அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்ச பிளெஸிங்ஸ் நிறைய பேர் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு பைபிள் வர்ஸோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். காட் bless you all.